வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் டேக்னா என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஆர்டிக்கல் டேக்னா என்னன்றத பார்த்துருவோம். அப்புறம் அதோட சின்டாக்ஸ பத்தி பார்ப்போம். ஆர்டிக்கல் டேக்ன்றது செல்ஃப் கன்டெய்ன்டு கன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா என்னன்னா எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம தனியா இருக்கிறது தான் ஆர்டிக்கல் டேக். ஆர்டிக்கல் டேக்குள்ள என்னென்னலாம் இருக்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த ஃபார்ம் போஸ்ட் இல்லன்னா இந்த ப்ளாக் எழுதுறாங்கல்ல ப்ளாகு, அப்படி இல்லாட்டி இந்த நியூஸ்லாம் ஸ்டோரி மாரி போடுறாங்கல்ல. இதெல்லாம் ஆர்டிக்கல் டேக்குள்ள இருக்கலாம். ஆர்டிக்கல் டேக்கோட ஹெட்டிங் நம்ம H1லேருந்து H6க்குள்ள இருக்கும்ல, அந்த டேக்ஸ்க்குள்ள மட்டும் தான் அதோட ஆர்டிக்கல் டேக்கோட ஹெட்டிங் இருக்கணும். உங்களுக்கு ஹெட்டிங் டேக் பத்தி தெரியலன்னா, கண்டிப்பா நம்ம வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம். அத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் டேக்கோட சின்டாக்ஸ் என்னன்றத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நான் ஃபூட்டர் போன வீடியோல போட்டிருந்தேன். அத நான் டெலீட் பண்ணிட்டு, ஆர்டிக்கல் டேக் போடுறேன். ஆர்டிக்கல் டேக் போட்டு, நான் ஹெட்டிங் ஃபர்ஸ்ட்டு குடுக்கணும்னு சொன்னேன்னா, H1லயே குடுக்குறேன். H1ல கோட் வித் அஸ்வின்றது குடுத்துடுறேன். அப்புறம் நான் ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன். பேராகிராஃப் டேக்ல ஆர்டிக்கல்ல என்னென்ன இருக்குன்றத எழுதணும். அஸ்வின் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கோட் வித் அஸ்வின் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடுறேன். ஓகே. இப்போ ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் பார்த்துருவோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்களா? கோட் வித் அஸ்வின்றது ஹெட்டிங் வந்துருச்சு. அஸ்வின் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கோட் வித் அஸ்வின். இதுவும் ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேட் டைம் ஒரு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டைம் எலமெண்ட்டுக்குள்ள டேட் டைம் ஆட்ரிபியூட்ட போடலாம். டைம்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. நான் எப்படின்றத காட்டுறேன். டைம்னு போட்டுட்டு, டேட் டைம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நான் என்ன போடுறேன், சும்மா 2023 என்ன போடுறேன், இந்த என்ன மந்த் 08/24 இதை போட்டுட்டு சும்மா டைம் 17:33 நம்ம ரெக்கார்டிங் டைமே போட்டுலாம். போட்டுட்டு நான் என்ன க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னைக்கு என்னது August 24. நான் அதையும் உள்ளே போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். ஆர்டிக்கல் டேக்குள்ளே போட்டிருக்கேன். நம்ம என்ன ஆகுதுன்னு போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, August 24ன்றது வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் இந்த மாதிரி இப்போ ஒரு பிளாக்ல கண்டிப்பாக டேட் அண்ட் டைம் என்ன பப்ளிஷ் ஆகிருக்குன்ற டேட் அண்ட் டைம் இருக்கும். அதே மாதிரி அதை யார் எழுதுனா அந்த பிளாகோட போஸ்ட் இருக்கும், மேலே ஹெட்டிங் இருக்கும். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ், இப்போ சில பிளாக்லலாம் கமெண்ட்ஸ் எழுதுவாங்க. கமெண்ட்ஸ் நீங்கள் ஆர்டிக்கல் டேக்குள்ளேயே இன்னொரு ஆர்டிக்கல் டேக் போட்டு அந்த கமெண்ட்டை நீங்கள் நெஸ்டடாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நம்ம ஆர்டிக்கல் டேக் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.